எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆராகவே பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்லை. தவிரவும் நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, வி கே ராமசாமி அவர்கள் இருந்திருக்காரு, ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் எல்லா காலத்திலுமே கடனோடு இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சு பல கோடி ரூபா அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தான். தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என் மேல வச்ச பாசம்ங்கிறது, அன்புன்றது என்னால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது சிவப்பு மல்லி தான். அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம் பெரிய வெற்றி அடையல, சிவாஜி கணேசன் அவர்கள் படம் 100வது நாள் வெற்றி அடையல, ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள், ஆனால் வெற்றி அடையல. அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் பட்டு தொட்டி எல்லாம் வெற்றி படமாக அமைந்தது. ஆக ஒரு மிகச்சிறந்த மனிதன், வாழ்க்கையில் நடிக்க தெரியாத சினிமாவில் மட்டும் நடிச்சு மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்னைக்கு மறுக்கிறார். அதனால விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் காலமுள்ள வரைக்கும் தமிழகத்தில் நிலைக்கும். ஈழத் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய மகனுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சு தன்னுடைய பிறந்தநாள் தமிழகம் அடைகிற வரைக்கும் பிறந்தநாளை கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அதனால ஒட்டுமொத்த தமிழகமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. அவரை போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழ்வது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். என்னுடைய அஞ்சலியை, வணக்கத்தை, என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்புல நான் அவருக்கு உலக தமிழகத்தின் சார்பாக தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சிக்குள்ளானோம். குறிப்பாக அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு டைரக்டருக்கும் அடையாறிலே ஒரு வியாபாரிக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது மிக அற்புதமாக அதை எப்படி எங்களை அழைத்து ஒரு கௌரவ குறைச்சல் இல்லாமல் மிக அருமையாக அந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்தார்கள். அது இன்றும் எங்களுக்கு பசுமையாக நினைவாக இருக்கிறது. அவர் ஒரு நல்ல மனிதர், மனிதர் நேய உள்ள மனிதர். ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினாலும் அதிலும் தன்னுடைய கௌரவம் குறைக்காத வகையில் மிக சிறப்பாக செயல்பட்ட ஒரு மாமனிதர். அவருடைய மறைவு அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக எல்லா வல்ல இறைவா நல்ல ஆத்ம திருப்தியை கொடுத்து அவர் ஆத்மா முழுமையாக சாந்தி அடைய இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நடிகர் விஜயகாந்த் எல்லாருக்கும் சோறு போட்டுறாரு, எல்லாரையும் வறுத்து விட்டுறாரு, எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெள்ளத்தில் வந்துடுறாரு, தண்ணி எல்லாம் விட்டுறாரு, அது கூட வந்து எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. எதுக்காக? நம்ம ஜனத்துக்காக தான். கேப்டன் அவர்களோட அறிவு கேட்டதும் எனக்கு மனசே தாளல. நான் கேப்டன் கூட 2-3 படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு படம், அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிப்ஸு தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும்.
அப்போ அந்த 100 ரூபாய் டிப்ஸ் என்கிட்ட கொடுத்தாரு. நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்போ கேப்டன் அவர்கள் சொன்னாங்க, இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு உதவி ஒன்று சார், அந்த பணத்தில் உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா, அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்னு சொன்னேன். அப்போ வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் பெருசாக இல்லை. அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்தில் தான். வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் மாதத்தில் தான். உண்மையிலே சொல்றேன், இந்த வருடம் 2023வது வருடம் ஒரு தரித்திரம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருடத்தில் நிறைய நடிகர்கள் இறந்துட்டாங்க. கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு ஆண் அன்னை தெரசா அவர்கள். அவருடைய மறைவு எனக்கு மனசை ரொம்ப பாதிச்சு. நான் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக தான் பிளான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவன அந்த குலதெய்வத்தை விட இந்த தெய்வம் தான் எனக்கு பெருசாக தெரிந்தாரு. அவரது ஆத்மா சாந்தி அடையணும். உதாரணத்துக்கு பாருங்க, அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்தேன். அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கட்டுக்கடங்காத கூட்டம். கேப்டன் சார், உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். கேப்டன், நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களது ஆத்மா சாந்தி அடையணும். உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த எண்ணங்கள். கேப்டன், 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 கேப்டன். சூழ்நிலையில நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர், தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய மனிதன், எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ, மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ, எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரு பெரும் உருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை.
பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார், 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார். உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2 கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி, அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதை நாமல் இன்று சரியான கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம். அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறார். இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறார். தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிகவுடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுடைய வேண்டுகோள், தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு. ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தவறா போயிடும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கை. நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக, கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம். உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவருடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும். எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கு, நம்ம தவறாக போயிடும். முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியான காலையில் செய்தி. வாழ்ந்தார் இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொரு சினிமா கலைஞர்கள் மனதில், அவருடைய ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் கொடுத்துட்டு செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணா எல்லாம் அவரை பார்க்க ரூம்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோட நெஞ்சு பாக்கெட்டில் வந்து வயிற்றில் ஒரு பாக்கெட் இருந்தது, அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் அப்படியே சிரிச்சுட்டு பார்த்து நின்றுட்டே இருந்தேன்.
இன்னும் புதுசம்மா வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டாரு. தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து எனக்கு அனுப்பிச்சார். இன்னும் அந்த நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் மண்ட போஸ்டர் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணியிருக்கா, என்ன பண்ணிட்டு படம் பண்ணியிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நினச்சிருக்காரு. இன்னைக்கு அவர்னால படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்னைக்கு அவர் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து நீங்கள் மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையிலும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் அந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் செத்த 6 அடி 3 அடி 3 அங்குலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்க போகுது, நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே அவர் மக்களுக்காகவே வாழ்ந்துருக்காரு. மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி பாடல் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. அது சொன்னேன். மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம இழந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் வந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்ப போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களில் எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படின்றது நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம்.
அவருடைய மரணம் திரையுலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். மனித நேயத்தினுடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சாரும். ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் மனிதநேயத்தையும் போற்றக்கூடியவராக, உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவராக, ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது. அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய, இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய, எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும். காவல்துறையினரிடத்திலே கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் வேதனை அளிக்கிறது. இப்பேற்பட்டவருடைய நிகழ்விலே இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, மாண்புமிகு கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்திலே வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவனை சாந்தியடைய வேண்டுமெனக்கு வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. மனித நேயம் இன்னைக்கு இறந்து போச்சு. கேப்டன்னா மனித நேயம், எப்பேற்பட்ட சாதனைகள். இப்போதான் இயக்குனர் சொன்னார் 50 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தார். அவரோட படத்தில் நான் நடித்தேன். அதாவது கேப்டன்னா 100 படங்களில் அதே கேமராமேன், அதே காஸ்டியூமர், அதே மேக்கப், எல்லாரு கூடயும் வந்து நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். கேப்டன் கூட பால் வச்சு விளையாடின்னு இருப்பார், ஸ்டூலில் தான் உட்காருவார். அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த யூனிட்ல எல்லாருக்குமே அதே சாப்பாடு தான். எத்தனை சாதனைகள். நடிகர் சங்கத்தை கடனிலிருந்து மீட்டினார், பல சாதனைகள் பண்ணார். இது அவர் இல்லைன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவர் ஆத்மா சாந்தியடைய நம்ம கூடவே நம்ம குடும்பத்தில் கூட இன்னும் வரைக்கும் வாழ்வாரு, எப்பவுமே வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா 1990 அவரோட உதவி இயக்குனர் திருமூர்த்திங்கிற ஒரு படத்தில் 100 நாள் அவர் கூட ஒர்க் பண்ண பாக்கியம் பெற்றவனா. கேப்டன் வந்து பயங்கரமா, அப்பயே பயங்கரமான மாசு, மிகப்பெரிய தைரியசாலி. கேப்டன் வந்து ஃபைட் பண்ணும்போது அவருடைய சோர்வு கை இறங்கிடும். இறங்கும் போது அவர் டாக்டர்கிட்டையும் மருத்துவத்தையும் போக மாட்டாரு. அவரே அந்த கையை அப்படியே தூக்கி வச்சு அப்படி நிமித்தும் போது சுற்றுவங்களை அப்படி பயங்கரமா வேடிக்கை பார்க்காம அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி. என் அப்பா வந்து ஒரு ஆம்புலன்ஸ்க்காக நான் வந்து சொன்னேன். அப்போ எங்கள் டைரக்டராக போராடினவர் இன்னைக்கு இந்த கேப்டனோட மறைவு இன்னைக்கு திருவண்ணாமலையிலையோ நம்ம திருப்பதியிலையோ எவ்வளோ கிரௌண்ட் சாமியை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாக கேப்டனுடைய நம்ம குடும்பத்தோட உறுப்பினர் இருக்காரு. கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்.